சொல்லுவாய பூக்களையே எரெடுத்தும் பார்க்கலையே ஆளால ஒஞ்சி இருப்பு கொத்துதையா அச்சருந்த ராட்டினம் போல சுத்துதையா கொல்லையில வாழையல கொட்டடியில் கோழி குஞ்சு அத்தனையும் மோகத்தை சொல்லுதையா ஆடும் மாடும் வெறும் வாய மெல்லுதையா எடுடா மேளம் அடிடா தாளம் இனிதான் கச்சேரி ஆரம்பம் எடுடா மேளம் அடிடா தாளம் இனிதான் கச்சேரி இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சினிமாதான் இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதான் இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சினிமாதான் இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதான் கலை வளர்ந்ததும் இங்கேதான் காதல் சொன்னதும் இங்கேதான் கலை வளர்ந்தது இங்கேதான் காதல் சொன்னதும் இங்கேதான் கட்சி வளர்த்ததும் ஆட்சி பிடிச்சதும் இந்த சினிமாதான் அட அமெரிக்காவுல ஆட்சி அமைச்சது இந்த சினிமாதான் கட்சி வளர்த்தது ஆட்சி பிடிச்சது இந்த சினிமாதான் அட அமெரிக்காவுல ஆட்சி அமைச்சது இந்த சினிமாதான் இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சினிமாதான் இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதான் கைலாசநாதன முருகன கண்ணால பார்க்கத்தான் முடியுமா கூறு 55 காசு நீ கொடுத்துட்டா தன்னால கடவுளை பார்க்கலாம் பாரு காத்தவராய
டைகர். எனக்கென ஏற்கனவே பிறந்த வழிவளோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வழிவளோ ஒளி சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. பெரிய மனுஷன் தான் நீங்க. உட்காரு, இங்க உட்காரு, அங்க உட்காரு, அங்க உட்காரு, அங்க போய் உட்காரு. வந்து இங்க போட்டா டிவியே பார்த்துக்கிட்டு இருக்கான்னு உட்காரு. யோ, விஜய் பஸ்ல நான் என்னைக்கே டிக்கெட் எடுத்துக்கிட்டு நான் பஸ்ல வந்தேன் சார். ஸ்டாலின் இன்னைக்கு என்ன பொம்பளைங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா மினி பஸ் எப்போ வந்ததோ அப்ப இருந்து எங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் தான்யா. போயிட்டே இருக்கிறேன். ஏய் பொண்டாட்டி, என்ன டிக்கெட் கேக்குறேன்? கண்டக்டர் டிக்கெட்லாம் கிடையாது, போயா. சரி, ரைட், ஓகே ஓகே. இருதா நெஞ்சம் அதிரனு மாமே, பதறுதா உள்ள பதறனுண்டா, உதறுதா காலு உதறனு மாமே, வருவது அண்ணன் ஆண்டனிடா. அடடா இவனா ஜகடம் எனிமிக்கலாம் காணே, சீரும் சிறப்பா முடிக்கும் சம்பவம் தீனே, தகராறு கொடுத்தா பிள்ளைங்க அட்டாக் போடு ஆனே, எவனும் மறைக்க முடியாதே. அதிருதா நெஞ்ச அதிரனு மாமே, பதறுதா உள்ள பதறனுண்டா, உதறுதா காலு உதறனு மாமே, வருவது அண்ணன் ஆண்டனிடா. தோள் கொடுத்தா முதுகில் குத்தும் ஊரே, பேர் பணத்தேர் பவரோட மேல ஏறே, கேங்குக்குள்ளைய குழி பறிப்பான் உச்சாராயிரு, அவன் தொன்ன குழியில் மாட்டிக்குவான் கொஞ்ச நாள் பொறு. நீ விசுவாசியா கூட இருந்தா ஹார்ட்ல வைப்பேன், நீ வித்த காட்ட முடியாது நான் கோப்பனு காப்பேன். இவனா ஜகதம் எருமிகளாங்கானு, சீரும் சிறப்பா முடியும் சம்பவம் சீனு, நீ தகராறு கொடுத்தா பிள்ளைங்க அட்டாக் மோடு ஆனு, எவனும் மறைக்க முடியாதே. அதிருதா நெஞ்சு அதிரனும் மாமே, பதறுதா உள்ள பதறனுண்டா, உதறுதா காலு உதறனும் மாமே, வருவது அண்ணன் ஆண்டனிடா. நீ தெளிவா இருந்தா தெரியும் ரூட்டே, எல்லா உயிர்க்கும் இருக்கு ஒரு பச்சை பூமியே ஆடைகளாய் துள்ளும் கடலலை புன்னகையாய் ஓங்கார காற்றே கொலுசொலியாய் நின்ற குமரியே எம்பாவாய், முக்கடல் சங்கமம் தொடுகின்ற நின்பதம் எம்மை கரையேற்ற வாராதா. அம்மா ஸ்ரீபாலா திகம்பரியே ஜெகன்மாதா தாயே மாயம்மா.
பகவதி அம்மா. காலாகாலமா கடலு தண்ணி ஓரமா காத்து காத்து கண்டவரன் என்னடி அம்மா. ஈசனையே நம்பி நம்பி நிற்பதென்னம்மா, இந்த ரெண்டு கெட்டாம் பிள்ளைகளை பார்ப்பதாரம்மா. ஈசனையே நம்பி நம்பி நிற்பதென்னம்மா, இந்த ரெண்டு கெட்டாம் பிள்ளைகளை காப்பதாரம்மா. மாயாதி மாயம்மா மூணு கடல் ஓரமா நின்றவம் பண்ணுகிற பகவதி அம்மா. காலாகாலமா கடலு தண்ணி ஓரமா காத்து காத்து கண்டவரன் என்னடி அம்மா. கோலங்கள் அத்தனையும் திரட்டி ஒரு ஜபமாலை ஆக்கியதை உருட்டி பிடிவாத தவமாடும் தாயே, இந்த பிள்ளைகளின் கண்கள் துடைப்பாயே. கோலங்கள் அத்தனையும் திரட்டி ஒரு ஜபமாலை ஆக்கியதை உருட்டி பிடிவாத தவமாடும் தாயே, இந்த பிள்ளைகளின் கண்கள் துடைப்பாயே. முன்பு கடல் நீரில் உப்பேதும் இல்லை, எங்கள் கண்ணீரால் உப்பானதே. அம்மா நீ வந்து அணைத்தாலே போதும், அந்த கண்ணீரே முத்தாகுமே. சூறாவளி போல துயர் வீசலாமா, அடிக்க பார்த்த கண்ணியம்மா வர வேணாமா. ஈசனையே நம்பி நம்பி நிற்பதென்னம்மா, இந்த ரெண்டு கெட்டாம் பிள்ளைகளை பார்ப்பதாரம்மா. மாயாதி மாயம்மா மூணு கடல் ஓரமா நின்னு தவம் பண்ணுகிற பகவதி அம்மா. காலாகாலமா கடலு தண்ணி ஓரமா காத்து காத்து கண்டவரன் என்னடி அம்மா. அலமேல வல வீசும் கூட்டம், நீலக்கடலோடு எங்க சகவாசம். தொலை தூரம் போய் வரும் போதும் உன் மூக்குத்தி வந்து வழிகாட்டும். அலமேல வலவி கடலு தண்ணி ஓரமா காத்து காத்து கண்டவளன் என்னடி அம்மா. ஈசனையே நம்பி நம்பி நிற்பதென்னம்மா, இந்த ரெண்டு கட்டாம் பிள்ளைகளை பார்ப்பதாரம்மா. ஈசனையே நம்பி நம்பி நிற்பதென்னம்மா, இந்த ரெண்டு கட்டாம் பிள்ளைகளை காப்பதாரம்மா. மாயாதி மாயம்மா மூணு கடல் ஓரமா நின்னு தவம் பண்ணுகிற பகவதி அம்மா. காலாகாலமா கடலு தண்ணி ஓரமா காத்து காத்து கண்டவளன் என்னடி அம்மா. தம்பி இங்க வா. ஏப்பா தோரணம் கட்டியாச்சா, வாழை மரம் கட்டியாச்சா? ரைட் ரைட். எங்க என்ன ஆளுங்களா எங்க? வராங்கய்யா. ஐயா வாங்கய்யா. என்னப்பா பகுதியம் நோம்பி எல்லாம் கரெக்டாக எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? எந்த குறையும் வரக்கூடாது. பகுதி அம்மனுக்கு வருஷம் இந்த வருஷம் 2 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அடுத்த வருஷம் 4 ப்ரோக்ராம் பண்ணணும். சரியா? அந்த மாதிரி பண்ணுங்க. இப்போ இந்த பசங்க யார் எல்லாம் புதுசாக இருக்கு, இங்கே பீகார்லேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்களா? சரி தம்பிங்களா, ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது குறைனாக்கா சொல்லுங்க, நான் உங்களுக்கு எல்லாமே நான் பண்ணி கொடுத்துட்றேன். சரியா? எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்க, நல்லா இருக்கணும். சரிங்களா? ஓகே. நீங்கள் இருக்கும்போது எந்த குறையுமே இல்லை. சரிங்க பாரு. இது என்ன புதுசாக இருந்த மாதிரி?
வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம் அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி நீ பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம் பெத்தவங்க செஞ்ச புண்ணியம்தான் பிள்ளைகளை வந்து சேருமையா உத்தமரு ரொம்ப ஒசந்தவரு என்ன பெத்தவரு இந்த பெரியவரு அவரை போல இங்க யாரும் இல்ல அலசிப்பாரு நீ உலகத்துல அண்ணனுன்னா அண்ணனையா அன்பு உள்ள மன்னனையா வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம் சத்தியத்தை தினம் காத்து வரும் அந்த சாமி தரும் பல நூறு வரும் மனசு எல்லாமே கோவிலையா அதுல நீதானே சாமி ஐயா நல்லவன் தான் இவன் வல்லவன் தான் நல்லதெல்லாம் இங்கே சொல்ல வந்தான் வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம் அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனிவாம் பேர சொல்லும் பட்டி தொட்டி வாமணி வா வா வணக்கம் வேலூர் பகவதி அம்மன் பண்டிகைக்கு ஆட்டத்துக்கெல்லாம் ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்ன இல்லைங்க ஐயா வந்து இந்த பகவதி கோயிலுக்கு நான் ஆடாமல இல்லையா ஆனால் உடம்பு சரியாததுனால டாக்டர் இந்த வருஷம் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டாருங்க மணி என்ன மணி சொல்கிற வேலூர் பகவதி அம்மன் திருவிழாவில் 25 வருஷமாக நீ தான் வந்து ஆடிட்டு இருக்கிற மக்களை மகிழ்ச்சி படுத்திட்டு இருக்கிற இந்த வருஷம் ஆடலைன்னு பொசுக்குன்னு சொல்கிறைய என்ன சமாச்சாரம் ஐயா எங்கள் அப்பா ஒரு 15 வருஷம் நான் ஒரு 25 வருஷம் இந்த கோயிலுக்கு ஆடிக்கிட்டு தான் இருக்கிறேன் என்னையா பண்ணுறது காலம் கெட்டு போச்சு எனக்கு திடீர்னு ஹார்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் அதனால் டாக்டருங்க நீங்கள் ஆடக்கூடாது நீ உடம்பு பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டாரு அதனால தான் கொஞ்சம் தயக்கமாக இருக்கு சரி மணி உன்னால் ஆட முடியலன்னா என்ன
உன் பசங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள ஆட வைக்கலாம்ல. நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான் ஐயா. பசங்க 2 பேரும் ஆடுறது ரெடியாக தான் இருக்கானுங்க. ஆனால் என் மனைவி ரொம்ப உடம்பு செய்யாத உயிருக்கு போராடிட்டு இந்த சமயத்தில் காசே இல்லாமல் மருந்து வாங்க கூட காசு இல்லாமல் தவிச்சு வைங்க. எங்கெங்கே போய் கடன் கேட்டு பார்த்தேன், யாரும் இந்த ஊரில் தரல. சரி ஃபைனான்ஸ்லையாவது போய் கடன் கேட்கலன்னா நீ கூத்தாடி தானே, ஆட்டாரவனுக்கெல்லாம் காசு தர மாட்டோம்னு ஃபைனான்ஸ்காரங்களும் கை விரிச்சாங்க ஐயா. என் மனைவியை காப்பாற்றுறதுக்கு நான் ரொம்ப சிரமப்பட்டேன். இதெல்லாம் பார்த்து என் மனைவி அவங்க பசங்களை பார்த்து, டேய் பசங்களா, அப்பா மாதிரி ஆட்டம் ஆடி உங்கள் வாழ்க்கையை கெடுத்துடாதீங்கடா, நீங்களாவது நல்லபடியாக படித்து ஒரு நல்ல வேலைக்கு போய் இந்த குடும்பத்தை காப்பாற்றிங்கடா. அப்பா ஆட்டாடி வாழ்க்கையே தொலைச்சிட்டாரு. அந்த நிலைமைக்கு போகாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு அந்த புண்ணியவதியும் போய் சேர்ந்துட்டா ஐயா. சத்தியம் வாங்கினதுனால எங்கள் பசங்க ஆட மறுத்துட்டாங்க ஐயா. மணி, என்ன மணி சத்தியம் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கிற? வேலூர் பகவதி அம்மன் திருவிழாவில் ஆடுறதுக்கு உன் பசங்களாம் கொடுத்து வச்சுருக்கணும். சரி, நீ போய், டே பசங்களா, இந்த திருவிழாவில் நம்ம 40 வருஷமாக ஆடிட்டுருக்குறோம், நம்ம குடும்பத்துக்கு தான் அவங்க வாய்ப்பு தராங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்து, அவங்கள சரி பண்ண. சரி, அவங்க அப்படி ஒத்துக்கலைன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்க, நம்ம ராசையா தோட்டத்தை கூட்டிகிட்டு வா, நான் பேசிக்கிறேன். சரிங்க ஐயா. இந்த பாரு, உன் நிகழ்ச்சிக்கு முத நாள் கோபின்னு ஒருத்தன் ப்ரோக்ராம் பண்ணுறான். ஆனால் நான் நீங்கள் தான் நிகழ்ச்சி நடத்தணும்னு வைராக்கியமாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறோம். உன் பசங்கிட்ட போய் எடுத்து சொல்லு, அவங்க ஒத்துக்குவாங்க. ஒத்துக்கலைன்னா கூட்டிகிட்டு வா, ராசையா தோட்டத்தை கூட்டிகிட்டு வா, நாங்கள் ஒத்துக்க வச்சிடலாம். சரியா சரியா. எனக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. 40 வருஷமாக நானும் எங்கள் அப்பாவும் எங்கள் குடும்பமும் இந்த பகவதி அம்மன் கோவிலுக்கு ஆடிக்கிறியா. ஆமாம், அது நினைக்கும் போது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி பசங்கள்கிட்ட பேசி பசங்கள்கிட்ட சொல்லு மணி. சரிங்க. காணியாச்சி மாறி போயிடக்கூடாது. அப்படிங்களா ஐயா? அப்பா, என்னப்பா இதெல்லாம்? நாங்கள் தான் எங்கேயுமே ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு வரமாட்டோம்னு கூட எத்தனை தடவை சொல்றது? நாங்கள் குழந்தையா இருக்கும்போது, டேய் நல்லா படிங்கடா, என்ன மாதிரி கூத்தாடியே வந்துடாதீங்கன்னு சொல்லி எங்களை படிக்க வச்சிங்க. நாங்கள் 2 பேரும் படிச்சு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த மாதம் இன்டர்வியூ போக போகிறோம். இன்னும் கொஞ்ச நாள் போனால் இந்த ஊர் பள்ளிக்கூடத்தில் ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் கிளர்க்காவோ இல்லை யூனியன் ஆஃபீஸில் ஒரு ஏஓவோ சேர போகிறோம். எங்களை போய் ஆட்டாட வாங்கடா, பாட்டு பாட வாங்கடா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லை தெரியாம தான் கேட்குறேன். ஒரு டாக்டர் பையன் ஹெட்மாஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறான், ஒரு நர்ஸோட பையன் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறான், ஒரு போலீஸ்கார புள்ள இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு நினைக்கிறான், ஒரு கவுன்சிலர் பையன் எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கிறான், எம்எல்ஏ பையன் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறான். அப்படி இருக்கும்போது கூத்தாடி புள்ள நாங்க கூத்தாடியா தான் வரணுமா? என்னப்பா இதெல்லாம் நாயா? ஏய் தம்பி, ஏய் தம்பிங்களா, நான் சொல்றது கேள்றா. 40 வருஷமா இந்த ஊர் மக்கள், இந்த ஊர் பெரியவங்க நம்மளை மதிச்சு ஆட கூப்பிட்றாங்கடா. அதெல்லாம் இந்த பகவதி அம்மன் செய்த புண்ணியமோ, நான் செஞ்ச புண்ணியமோ, எங்கள் அப்பா செஞ்ச புண்ணியமுண்டா அவங்க ஆட கூப்பிட்றது. இதெல்லாம் மனசில் வச்சுக்காம எதுவும் மறுப்பு சொல்லாம ஆட வாங்கடா தம்பிங்களா. என்னால் உடம்புக்கு முடியலதான் உங்களை கேட்குறேன். ஆமாடா தம்பி, நீ சொன்னிய டாக்டர் புள்ள டாக்டருக்கு தான் படிக்கணும், கலெக்டர் புள்ள கலெக்டருக்கு தான் படிக்கணும்னு. ஏண்டா ஒரு நாடகம், அதாவது ஆட்டாடுற புள்ள ஆட்டாடக்கூடாதா? ஒரு நடிகை புள்ள நடிகன் ஆகும்போது, நடிகனுடைய புள்ள நாட்டை ஆளும் போது ஏன்டா நம்ம ஆட்டம் ஆடக்கூடாது? இந்த ஆட்டம் நம்ம செய்கிற தொழிலெலாம் தப்புன்னு நினச்சிக்காதுடா. இந்த தொழிலில் நம்ம வெற்றி பெற்று பெரிய அளவு லெவலில் முன்னேற முடியும்டா. செய்யும் தொழில் தெய்வம்னு மதித்து வாழ்கிறோம் நம்ம குடும்பம். அதனால் தயவுசெய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, தயவுசெய்து ஆட மறுத்துறா தம்பிங்களா. டேய் எப்பா, உனக்கு சொன்னால் புரியாதா? நாங்கள் ஆட வர மாட்டோம்னா ஆட வர மாட்டோம். ஏன்பா, அம்மா உடம்பு சரியாமல் இருந்தாப்ப ஒரு 100 ரூபா
நம்மளால் ரெடி பண்ண முடிஞ்சா? சரி, ஊர் மக்கள்லாம் சந்தோஷப்படுத்துகிறேன், மகிழ்ச்சி படுத்துகிறேன், நான் தான் பெரிய ஆட்டக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரு 100 ரூபா யாராவது உதவி பண்ணாங்களா? ஏன்பா நீ அந்த வேலை பண்ணதுனால எங்கள் அம்மா உயிர் போச்சு. எங்கள் அம்மாக்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம், அப்பா செஞ்ச அந்த ஆட்டக்கார தொழிலை, அந்த ஆட்டக்கார வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம், இனிமேல் செய்ய மாட்டோமான்னு நாங்கள் அண்ணன் நானும் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம். அதேமாரி எங்களை வந்து ஆட வாங்கடா ஊர் பரம்பரை என்ன? டேய், நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் சுயநலம் இருக்குதுடா. ஆனால் நம்ம ஆடுறதுல இந்த ஊர் மக்களுடைய சந்தோஷம் இருக்குதுடா. இவங்கெல்லாம் சந்தோஷிப்பாக்கி ஆடுற இந்த ஆட்டக்கார கலைடா. இந்த கலையை வளர்க்கறதுக்கு நானே எங்கள் அப்பாவும் பட்ட கஷ்டம் கொஞ்சமா நஞ்சமாடா. இதெல்லாம் புரிஞ்சிக்காம நீங்கள் பேசுங்கடா. தயவுசெய்து தம்பிங்களா ஆட வாங்கடா. டேய் ஆட வாங்கடா. முடியலடா என்னால், அதனால தான் கூப்பிட்றேன். பெரியவனே நீயாவது சொல்கிறா, ஏன்டா இப்படி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க? ஏன்பா சொன்னா புரியாதா உங்களுக்கு? எங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ண கொடுத்ததுக்கு அப்புறம் அதை பத்தி யோசிக்கிறதே தப்புப்பா. சரி, இப்ப முடிவா என்னதெல்லாம் சொல்றீங்க? என்னதான் சொல்றீங்க சொல்லுங்கடா. முடியாது முடியாது முடியாதாடா? முடியாது. பெரியவனே முடியாது தீர்க்கமா சொல்றியாடா? தீர்க்கமாவே சொல்றேன் தம்பி, நாங்க ஆட்டாட வரமாட்டோம். சரிடா, நீங்க வர வேண்டாம். வர வேண்டாடா, வர வேண்டாம். டேய், என் கால்ல தெம்பு இருக்குதுடா, இன்னும் என் மனச நம்பிக்கை இருக்குது. நான் ஆடியே தீர்வேன்டா. இந்த பகவதி அம்மன் கோயிலுக்கு நான் அந்த திருவிழா ஆடியே தீர்வேன்டா. போங்கடா போங்கடா. மணி, நாட்டியத்தை ஆரம்பிச்சிடலாமா? எல்லாம் ரெடியா? சரி, ஊர் பெரிய மனுஷங்கள்லாம், ஊர் முக்கியஸ்தரெல்லாம் வந்து முன்னாடி உட்காந்துக்கிட்டாங்க. ஆரம்பிச்சிடலாம். சரி, வேலூர் பகவதி அம்மன் திருவிழாவை சிறப்பிக்க ஆத்தூர் மணி கிராமிய நாட்டிய குழுவின் நாட்டியம் இப்போது துவங்க இருக்கிறது. ஆரம்பிங்க மணி. கோட்டை ஒண்ணு, அதை கட்டி காக்க ஒரு காவல் இல்ல. சுத்துனம் பூமி எல்லாம் என்ன சுத்துன சொந்தத்தை பார்க்கவில்லை. சக்கம்மா சக்கம்மா நீ சொல்லம்மா, இங்க நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு பேரண்ணம்மா. சக்கம்மா சக்கம்மா நீ சொல்லம்மா, இங்க நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு பேரண்ணம்மா. சந்தன காத்துக்கு சங்கடம் ஏனம்மா, சக்கம்மா சத்திய நீ கோடம்மா. கட்டுனம் கோட்டை ஒண்ணு, அதை கட்டி காக்க ஒரு காவல் இல்ல. சுத்துன பூமி எல்லாம் என்ன சுத்துன சொந்தத்தை பார்க்கவில்லை. சொத்து சோகம் தேடவில்லை, இது சொந்தத்தை தேடித்தான் போனதம்மா. கத்தவித்த தோக்கவில்லை, அதை காக்கத்தான் இப்பவும் வந்ததம்மா. சொத்து சோகம் தேடவில்லை, இது சொந்தத்தை தேடித்தான் போனதம்மா. கத்தவித்த தோக்கவில்லை, அதை காக்க
கோட்டையில வந்து காலடி வச்சது கண்ணுக்குட்டி. கெட்ட வழி போனதில்லை இது அப்பன மீறாத சிங்கக்குட்டி. கட்டபொம்மன் கோட்டையில வந்து காலடி வச்சது கண்ணுக்குட்டி. கெட்ட வழி போனதில்லை இது அப்பன மீறாத சிங்கக்குட்டி. எப்பவும் அம்புள்ள சுத்தந்தா இது மொத்தமும் அப்பனின் ரத்தந்தா. ஆட எப்பவும் அம்புள்ள சுத்தந்தா இது மொத்தமும் அப்பனின் ரத்தந்தா. கோயில் வாசல்ல ஆட நீதி தோக்கணுமா, நானும் பார்த்து நின்னா அது நியாயமாயிருமா. கட்டுனம் கோட்டை ஒண்ணு அதை கட்டி காக்க இங்க காவலுண்டு. சுத்துனம் பூமி எல்லாம் ரொம்ப சுத்தமா எனக்கு பேரும் உண்டு. சக்கம்மா நீ சொல்லம்மா, நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு பேருண்டம்மா. சந்தன காத்துக்கு சங்கடம் சேரும்மா. சக்கம்மா நீ சொல்லம்மா. கட்டுனம் கோட்டை ஒண்ணு அதை கட்டி காக்க இங்க காவலுண்டு. சுத்துனம் பூமி எல்லாம் ரொம்ப சுத்தமா எனக்கு பேரும் உண்டு. டேய் தங்க குட்டிங்களா, டேய் செல்லுங்களா, என் சிங்க குட்டிங்களா, என் மானத்தை காப்பாத்திட்டீங்களா, என் மானத்தை காப்பாத்திட்டீங்க. இந்த ஊர் பக்கத்து மண்ணுக்கு எங்க ஆட முடியாத போயிடுமோ, 40 வருஷம் தவ கழிஞ்சு போயிருவேன் நான் கவலையா பண்ணிட்டு தான். என் தங்கமே, நீங்க 2 பேரும் என் மானத்தை காப்பாத்திட்டு இந்த ஊர் மக்களையும் சந்தோஷப்படுத்திட்டீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. அப்பா, நாங்களும் இந்த கும்பல்ல 10ஓட 11 நின்று வேடிக்கை பார்க்கலான்னு தான் வந்தோம். ஆனா உங்க ஆட்டத்தை பார்த்துட்டு இந்த பொதுமக்களுடைய கைத்தட்டலும் இந்த வயசு பசங்களோட விசில் சத்தமும் எங்களை அறியாமலேயே ஆட வச்சிருச்சுப்பா. அப்பா, எங்க உடம்புல ஓடுறது உங்களோட வேர்வைப்பா, எங்களை மன்னிச்சிருக்கப்பா. அப்பா அப்பா, நாங்கள் என்னமோ இந்த கலையை உதாசனப்படுத்தணும், நீ வெறும் ஆட்டக்காரன் நினச்சிட்டு இருந்தேன். நீ ஆடுற ஆட்டத்தில் இந்த ஊர் மக்கள்லாம் மகிழ்ச்சியில் அவங்களே அறியாமல் கை தட்டினாங்கப்பா, சந்தோஷப்பட்டாங்கப்பா. அதை பார்க்கும்போது அவங்கள மாதிரி எனக்கும் அந்த பகவதி அம்மா உள்ள பூந்த மாதிரி உங்கள் ஆட்டத்தை பார்த்து நான் இல்லைப்பா, நானே இல்லை, உங்களை பார்க்க வந்த அந்த பகவதி அம்மா இழுத்து விட்டுருச்சு. நானே நினைக்கிறேன்ப்பா. இல்லைப்பா அப்பா, நாம இருக்கிற வரைக்கும் மட்டும் இல்லப்பா, இந்த ஊர்ல தேவன் சக்தியோட வம்சம் இருக்கிற வரைக்கும் இந்த கலை பையனை தொடர்ந்து நடக்கணும். இந்த கலையை நாங்கள் வளர்க்க போகிறோம், நீங்கள் உடம்பை பார்த்துக்கப்பா. எனக்கு எனக்கு அது போதும்டா என் செல்லங்களா, இனிமே எனக்கு நெஞ்சு வலிங்கிறதே வராதுடா. டேய் செல்லங்களா, இன்னையிலிருந்தாவது இந்த நாட்டுப்புற கலையை நீங்கள் வளர்க்கணும்டா. என்னோட போவாம, என் அப்பனோட போவாம நீங்களும் இந்த ஊருக்கு ஆட்டாடி இந்த நாட்டிய கலையை வளர்க்கணும்டா, வளர்க்கணும்டா. ஐயா செல்லுங்களா.